நினைச்சேன் வெறும் 70 ரூபாய் மட்டும்தான் பிரியாணி. வெல்கம் டு சரவணா நியூஸ். இன்னைக்கு எங்க இந்த வீடியோ பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே வந்து 4வது எபிசோடுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக தாங்க இருக்க போகுது. அபுபக்கர் பிரியாணி ஷாப் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்துக்கிறோம். ஸோ ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டானாக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஏஜென்சின்னு ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஷாப் வச்சுருக்காங்க. மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. பிரியாணி வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையிலேயே. அதில் கறி போட்டுருக்காங்க. அந்த கறிலாம் அப்படியே சிக்கனே தோற்று போயிடுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சாப்பிடும் போது நான் பார்த்தேன், அதனால தான் எனக்கு தெரிஞ்சுது. சாப்பிட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற. மோஸ்ட்லி இந்த ஈரோட்டில் வந்து நான் ட்ரை பண்ண கடை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்ததுங்க. சும்மா நான் பேருக்கு சொல்லணுன்ட்டு சொல்ல, நான் உண்மையிலே செம்மையாக இருந்தது எல்லாமே. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருந்தது. பிரியாணி எல்லாமே வந்து அந்த புல்லட் ரைஸில் தான் எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ புல்லட் ரைஸில் சாப்பிடும் போதும் அது சாப்பிட இறங்கிட்டே இருக்குது. அப்படியே அது ஒரு ஃபீலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டா மாதிரியே தெரியல. நான் இது வரைக்கும் பிரியாணி வீடியோ சாப்பிட்டேன், பிரியாணி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரியாணி வீடியோ சாப்பிட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இந்த ஷாப்லேயும் சேம் அதே மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து நிறைய பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டேன், அவங்க சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்கிறேன். கஸ்டமர் யாராக இருந்தாலும் அவங்களாண்ட கேட்டு ரிவ்யூ சொன்னேன். மக்களே இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோலாவூர் என்னன்னு சொல்கிறேன், கைமாவூர் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ 2வது ஈரில் வாங்கியிருக்கிறேன். ஈரில் இல்லை மக்களே, இது வந்து தவாக்கறி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பக்கோடா. இது பீஃப் பக்கோடாவில் மட்டும்தான் இவங்க வந்து கலர் சேர்க்குறாங்க. ஏன்னா வர்ற கஸ்டமரே கலர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க. மக்களே, இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து இந்த மாதிரி கலர் போட்டு சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிங்க, நிறுத்திங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம், நமக்கு தான் கெடுதல். ஸோ கடைக்காரங்கன்னு நினச்சா கூட நீங்கள் செய்ய விட மாட்டீங்க. அதை மாற்றிங்க மக்கள். நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கடைக்காரங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு வந்துடுங்க மக்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. கடை பேர் என்ன, எங்கே இருக்குது? அபுபக்கர் பிரியாணிங்க. மணிக்கூண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டில் ரவுண்டானதுக்கிட்ட இருக்குங்க. போலீஸ் ரவுண்டானே கரெக்டாக ஈரோடு ரவுண்டானா. ஈரோடு மாவட்டம் ஈரோடு. கரெக்டான லேண்ட்மார்க் சொன்னோன்னா நம்ம கடை பேர் சொன்னோன்னா பெரிய மஸ்ஜிதுக்கு பின் சைடுங்க, பழைய மெட்ராஸ் ஹோட்டலுங்க. ஓகே, லேண்ட்மார்க்கு அதுதான். கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க மக்களே. நம்ம கிட்ட என்ன பிரியாணிலாம்? ஒரே பிரியாணி தான். பிரியாணி நோ பாய்சன், ஒன்லி மெடிசன். அது நோ பாய்சன். நான் சிக்கன் விற்கிறது இல்லை, நான் வெறும் பீஃப் மட்டும்தான். பீஃபோட கைமா உருண்டை, பீஃபோட வறுவல், சில்லி எல்லாமே ஆர்கானிக் முறையில் தானா. அந்த சில்லியில் மட்டும்தான் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். எதுலேயுமே கலரோ கெமிக்கலோ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணல, அதில் மட்டும் யூஸ் பண்ணி? அதில் மட்டும் கேட்குறாங்க. அந்த கலர் வாய்ஸ் இருந்தால் தான் அதை சாப்பிட்றாங்க. அதை நம்ம சொல்லி திருத்த முடியல நம்மளால. ஒரு நாள் திருந்துங்க மக்களே, திருந்துங்க. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம கிட்ட? எல்லாமே 50 ரூபாண்ணா. கைமா உருண்டை 7 பீஸ் 50 ரூபா. இது வந்து ஒரு பிளேட் 50 ரூபா. அது வந்து 100 கிராம் 50 ரூபா. சில்லி பிரியாணி 70 ரூபா. பிரியாணி 70 ரூபா. அதுவும் இல்லாமல் ஒன்று கேட்கணும், நான் ஈரோடு வந்ததுலேருந்து பார்த்தோன்னா பிரியாணியை வந்து அந்த புல்லட் ரைஸ்லேயே செய்கிறாங்க. ஏன் பிரியாணினா அது சும்மா பிரியாணி கிடையாதுண்ணா. பிரியாணினா சும்மா சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் ஒரு கலை. அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்குன்னு, அதை பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு இதோட அருமை தெரியும்ண்ணா. பிரியாணினா என்ன அப்படிங்கிறவங்க, தம் பிரியாணி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமே வந்து அதுக்குண்டான நாட்டரிசி போட்டு அதுக்குண்டான ஒரு போடுறதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தாதான் பிரியாணி. சும்மா எல்லாமே பிரியாணி ஆயிடுறதுங்க. அது யார் மாஸ்டர்?
நாங்களே தான் நான் மாஸ்டர். நீங்களே தான் மாஸ்டர்? எங்க வீட்ல எங்க ஒய்ஃப் மாஸ்டர், நானும் மாஸ்டர், ரெண்டு மாஸ்டர் வீட்டுல இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு கடை இல்ல அடுத்த கடை கூட ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 3-4 தள்ளு வண்டி இருக்குங்கண்ணா. 4 தள்ளு வண்டி இருக்கு. 4 தள்ளு வண்டியுமே இதே ஃபார்முலா தான். நாங்க ஒரே ஒரு இது எடுத்து நாங்களே சாப் கட் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம். நாங்களே பண்ணி நாங்களே எல்லாமே சப்ளை தனித்தனியாக தான். குக்கிங் தனித்தனியாக தான். ஒவ்வொரு ஊரில் இருக்குது, நாங்கள் தனித்தனியாக அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ 4 கடை வச்சு மெயின்டைன் பண்ணுறேன்றீங்க, எப்படி உங்களால் 4 கடையும் 4 கடை அண்ணனுங்க அந்த மாதிரி மாமனார் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே பிரித்து விட்டு அவங்களே குக் பண்ணிக்குவாங்க. எல்லாமே ஒரே ஃபார்முலா தாங்க. எங்களுக்கு எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஓகேண்ணா. இப்போ 2 பேரும் மாஸ்டர்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நீ அதை செய் நீ இதை செய்யணும் அச்சுப்பாங்க மாற்றி காலையில் எந்திரிச்சனையுமே குழந்தைங்களை தாட்டுறதுக்கு உண்டான வேலையை ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சுருவாங்க. நான் மார்க்கெட் போகிறது, மற்ற இந்த கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுக்குவேன். அப்புறம் நான் கட் பண்ணுற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்குவேன். அப்புறம் குக்கிங்கில் வந்து பாதி அவங்க வறுவல் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்க. எலும்பு குழம்பு அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. நான் பிரியாணி ஐட்டத்துக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்புறம் நாங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கெலாம் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் பிரியாணி. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைனா 4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். என் கஸ்டமர் வந்து எல்லாம் முடிச்சு விட்ருவாங்க. இந்த ஃபுட் ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இந்த ஃபுட் ஃபீல்டு நானே புதுசு தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷமாக தான் நானே இந்த ஃபுட் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபுட்டில் வந்து நமக்கு இங்கே சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம். பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஜி, சம்பாதிக்கணுங்கள. ஆமாம், அதனால இதில் இறங்கி கொஞ்சம் இதில் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவேன் ஜி. நான் ஒரு ரவுண்ட் ஈரோட வரப்பாரு அவர் அண்ணன். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் வேலையை பாருங்க. தேங்க்ஸ். நான் கோலா உண்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு 2:30 சாப்பிட்டுருக்கேன் இதோட. இப்போ இங்கிட்டு எங்கள் அம்மாவை விட்டு போவேன், அப்போ நான் பார்த்தேன். கோலா உண்டைக்கு நான் அடிமை. பிரியாணியும் நல்லா இருக்குது, சாப்பிட்டுருக்குறேன். வறுவல், கறி உருண்டை எல்லாம் நல்லா இருக்குது. நான் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போவேன். பிரியாணின்னா இங்கே நான் சாப்பிடுவேன். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக செய்கிறாங்க. இப்போ விலையும் பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கு. சரி, நான் லைஃபாக பிரியாணி சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த கடையில் வந்து ஒரு 3 வாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் தெரியும். நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைப்பக்கம் வந்து எல்லாமே கைப்பக்கம் கொடுத்தாவே கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நம்ம தேடி. வறுவல் சாப்பிட்ருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, வெளியே எங்கேயும் தள்ளுவண்டி யாரும் போடுறதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் போடுறாரு. இவங்க வந்து 50 ரூபாய் 7 தராரு. பெனிஃபிட் தான், நமக்கு பெனிஃபிட் தான், நல்லா இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லாமே. பிரியாணி சூப்பராக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே வந்து இப்படி ஒரு பிரியாணி, பீஃப் பிரியாணி அதுவும் சிட்டிக்குள்ளே இப்படி கிடைக்குதுன்னா உண்மையாலுமே அதுவும் பீஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. இன்னும் என்னென்னா பீஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டால் இன்னும் பீஸ் நிறைய வரும். ஏன்னா பெரிய பீஸுங்கிறதுனால அதுவும் நல்லா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தெரியும். சூப்பராக இருக்குது பிரியாணி. அதுவும் சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பிரியாணி கிடைக்குமா நான் நினச்சி கூட பார்க்கல. தள்ளுவண்டி கடையில் நாங்கள் இட்லி பார்த்தாலே விட மாட்டோம், பீஃப் பிரியாணி பார்த்தா மட்டும் விடுவோம். அதனால் நாங்கள் நிறுத்தி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. ரேட் ரொம்ப 120 ரூபா 130 ரூபா இருக்குன்னு நினச்சேன். வெறும் 70 ரூபா மட்டும்தான் பிரியாணி. அது குடல் வந்து இன்னும் அதோட வறுவல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இருக்குது, ஈரலும் இருக்குது, கறியும் இருக்குது, நுரையீரல் இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. அது இல்லாத டேஸ்ட்டு அதோட சூப்பர். பிரியாணி சூப்பராக இருக்குது. இப்போதான் பிரியாணி சாப்பிட்டு ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தோம். கோலா உருண்டை பார்த்தது இப்போ தான் பீஃபில் கோலா உருண்டையை நான் பார்க்குறேன். சூப்பராக இருந்துருக்கு, சூப்பராக சுட நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கா. எல்லாமே பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ரேட்டு எல்லாமே 50 ரூபா தான். வறுவல் எல்லாம் 50, பிரியாணி 70. மற்ற கடையில் 5 அங்கேருந்து போனால் இதே சாப்பாடு தான், ஆனால் 180 160ங்கிறாங்க. ஒரு திருப்தி இல்லை. இந்த நீட்டாக தள்ளுவண்டியில் 150 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பீஸு இதெல்லாம் நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குது. வேற கடையில் போனால் 100 ரூபா 150 ரூபாய் வாங்க சாப்பிடணும். இங்கேனா 70 ரூபாய்க்கு பிரியாணி, சில்லி 30 ரூபா, 100 ரூபாய்க்கு முடிஞ்சிடுது. வேற கடைக்கு போனால் 150 ரூபா வரும். பிரியாணி சாப்பிட்ருக்கேன், சில்லி வறுவல். பிரியாணி 70 ரூபா, சில்லி 30 ரூபா, 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சாப்பிட கரெக்டாக இருக்குது. வெளியே ஊர்லங்கன்னா ஏசி ஃபேனு இதில் தான் இருக்கிறோம். நீங்கள் நார்மலாக போது சாப்பிட்டுறோம், அதான். ஆனால் இங்கே ரேட் அதிகம், இங்கே ரேட்டு கம்மி. கடைக்காரங்க சொல்கிறத கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சின்னதாக நல்லி வாங்கியிருக்கிறேன். ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி நல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க, இதோட பெருசாக இருக்கும். இங்கே வந்து சின்னதாக கொடுக்குறாங்க. வாழை இலையில் தான் கொடுக்குறாங்க மக்களே மோஸ்ட்லி இந்த இடத்துலலாம். இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் வாழை இலையில் தான் கொடுத்தாங்க. பாருங்கள், வெறும் ரைஸை மட்டும் ட்ரை பண்ணுறோம் முதல்ல. ரொம்ப
ரொம்பவும் இல்லாமல் மீடியமாக சட்டலாக இருக்குது. ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்றதே தெரியல, ரொம்ப நைஸாக இருக்குது. நம்ம பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்டா கூட அது கொஞ்சம் மெல்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் வாயில் வச்சோடனே அப்படியே ஈஸியாக வந்து முழுக முடியுது, சாப்பிட்றதே தெரியல. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு பிரியாணி இல்லைங்க 2 பிரியாணி கூட சாப்பிட்லாம். நம்ம பார்த்திங்கன்னா ஈரோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி புல்லட் ரைஸில் தான் எல்லா பிரியாணியுமே செய்கிறாங்க. பாஸ்மதியில் அவ்வளோவும் செய்கிறது இல்லை. இதில் வந்து நம்ம பீஸோடு சாப்பிட்டு பார்ப்போம். பீஸ் எடுத்து இதை பாருங்கள். வா 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 பாருங்க மக்களே, சிக்கனா இல்லை பீஃபானு எனக்கே தெரியலையே. பா செம்ம சாப்பிட்டுங்க. சிக்கனே தோற்று போயிடும் போது. அப்படியே லைட்டாக வாயில் வச்சு கடிச்சவனா அப்படியே கரையுதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சாப்பிட்டு வேறு லெவலு செம்மையாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி நல்லி பீஸெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. நிறைய பேர் வந்து காசு வாங்குறாங்க. இங்கே ஒரு கொழுப்புலாம் கொடுத்துருக்காங்க. சேர்வாவோட அப்படியே சேர்த்து சாப்பிடுவோம். அப்படியே ஒரு கணைஞ்சி அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோமா. ஸோ நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சேர்வா இருக்குது. இது கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கறி குழம்பு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. கறி குழம்பு தான் இதுவும் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் திக்காக வச்சுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த வேறு மாதிரி இருக்கும்ல. இந்த தேங்காயெலாம் அரைச்சி விட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற தவா கறி கிரேவி மாரி கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோமா. மனுஷன் எப்படி செஞ்சுக்கிறாரு பாருங்கள். நம்பலண்ணா பாருங்கள் எப்படி உடையுது பாருங்க. அப்படியே உடையுதுங்க, கூழ் ஆகுதுங்க அப்படியே. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பீஃப் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். செம்ம சாப்பிட்டு கொஞ்சம் காரமாக இருக்குது. மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறாங்க, காரமாக இருக்குது. ஸோ ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் காரம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ்லாம் வேறு லெவல் உண்மையிலேயே. ஸோ இந்த கோலா உருண்டை கைமா உருண்டை சாப்பிடுவோமா. செம்ம. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை செய்வாங்க, மீனில் கோலா உருண்டை கூட செய்வாங்க. இவங்க வந்து பீஃபில் செஞ்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கறியெல்லாம் நல்லா மையாக அரைச்சி போட்டு வருவாங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 2 கோலா உருண்டை 3 கோலா உருண்டை வச்சுட்டு 100 ரூபா 150 ரூபா. இவங்க வந்து 7 கொடுக்குறாங்க. கோலா உருண்டை மஸ்ட் ட்ரை. ஸோ நம்ம கலர் பொடி போட்ட சிக்கன் பகடா, சில்லி பகடா இது. சில்லி பவுடரில் கூட பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக அந்த கொஞ்சம் சூவியாக இருக்குது. மற்றபடி வேறு லெவலில் இருக்குது. பிரியாணியும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டதுலேயே மெயின் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நல்லி நம்ம ட்ரை பண்ணது இல்லை, லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலான்னு வச்சுட்டேன். ட்ரை பண்ணுறோம். எல்லாம் குழம்புல ஊறி போயிருக்குதுங்க நல்லி, செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னு வச்சுங்க செம்மையாக இருக்கும். இந்த மூட்டு வலியே வராது. ஸோ நிறைய பேர் மூட்டு வலி வரவங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இல்லை, செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஸோ நான் வாங்கி சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக இருந்தது. பிரியாணியில் போட்டிருந்த இந்த கறி வந்து வேறு லெவலில் மக்கள் அப்படியே அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதேமாதிரி கோலா உருண்டை வேறு லெவலு. இந்த கிரேவி மாதிரி கொடுத்தாங்களா பீஃபு, ஸோ அது வந்து செம்ம சாப்பிட்டு. எனக்கு இது சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சில்லி பகடா தான் கொஞ்சம் அந்த கலர்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து செம்மையாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது.
ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கிற பெல் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணுறேன். லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ்.